வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 4-5 நாட்களுக்கு முன்னால் துணை முதல்வர், திமுக அரசின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு அதிமுக எடப்பாடியால் உஷாராக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது பிரிஞ்சு கிடக்கிறாங்க. எடப்பாடியோடு சேர்ந்து எல்லாம் இன்னைக்கு 5 பிரிஞ்சாச்சு. ஆனால் யதார்த்தமாக பேசிய ஒரு பேச்சு, உதயநிதி ஸ்டாலினோட யதார்த்தமான ஒரு பேச்சு இன்னைக்கு எடப்பாடியை உஷாராக்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உதயநிதி என்ன பேசினார் அப்படின்னா, எங்களின் வெற்றியின் ரகசியமே எடப்பாடி தான். எடப்பாடி அதிமுகவின் பொதுச் செயலராக இருக்கும் வரை எங்களை யாரும் வெற்றி அடைய முடியாது. அவர் 100 ஆண்டு வாழ்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு பேசியிருக்கார். இது யதார்த்தமான ஒரு பேச்சு. அதாவது ஒரு நார்மலாக பேசக்கூடிய சமயத்தில் எல்லாருக்குமே அது சகஜமாக வரும். ஒரு இலக்கியமாக பிறரை ஒரு இறக்குனது போலவும் இருக்கும், மறைமுகமாக தூக்குனது போலவும் இருக்கும். வெளிப்படையாக பார்க்க தூக்குன மாதிரி இருக்கும், ஆனால் மறைமுகமாக பார்த்தா இறக்குன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 விதமான ஒரு கலந்த ஒரு பேச்சு. இதை ரொம்ப நன்னிலமாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க தான், அரசியல் நோக்கோடு இலக்கிய நயத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது யதார்த்தமாக தான் பேசியிருக்காரு. ஆமாம், எதிர்முகாமுக்கு உஷார் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் உதயநிதி பேசுகிறார், நார்மலாக பேசுகிறார். அதாவது எங்களுடைய வெற்றியின் ரகசியம் எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் வரை யாரும் எங்களை வெற்றியை அடைய முடியாது. திமுக தான் வெற்றி அடையும், நாங்கள் தான் திமுக எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? அங்கே மத்தியில் பாஜக வர மாதிரி வந்துக்கிட்டே இருப்போம். அதனால் எடப்பாடிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், 100 ஆண்டு வாழ்க வாழ்த்துக்கள். அப்போ 100 வருஷம் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பகிரங்கமாகவே, மறைமுகமாலாம் கிடையாது. ஆனால் இது யதார்த்தமாக பேசிய வார்த்தை. இன்றைக்கு அதை எடப்பாடி பிடித்து கொண்டு உஷாராகி விட்டார், அது சம்பந்தமான சில திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருந்தது. என்றாலுமே கூட இதை பற்றி பிடித்திருப்பது என்னமோ வெளிப்படையாக டிடிவி தினகரன் அவர் ஒரு பேட்டியில் கொடுத்துட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னது உண்மைதாங்க. ஆமாம், எங்களின் வெற்றி எடப்பாடி தான், அது ஓப்பனாகவே சொல்லிட்டார். திமுகவோட வெற்றி எடப்பாடி தான், இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாஜக கூட்டணி விலகியாச்சு. அப்புறம் ஆரம்பத்தில் சொல்லிட்டு தான் இருக்கேன். சசிகலா அம்மையார், நான், ஓபிஎஸ், இப்போ செங்கோட்டையன், இன்னும் 3 அதிமுக மாஜி அமைச்சர்கள் போர்க்குடி தூக்க போகிறாங்க, வெளியே வர போகிறாங்க. வேலுமணி, தங்கமணி, சோன்சோ எல்லாம் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வெளியே வர போகிறாங்க. ஆல்ரெடி 5 உடஞ்சிருச்சு, 6, 7, 8 உடைய போகுது. ஆமாம், துண்டு துண்டா போகக்கூடிய சமயத்தில் எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் அவர் பொதுச் செயலாளர் இருந்துட்டு இருக்கிறாரு. எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடைசி வரை ஆளுக்கு ஒரு 2%, 1%, 1/2% ஓட்டை வாங்கிட்டு அப்படி வீட்டில் உட்காந்து குப்பையை கொட்டிக்க வேண்டியதான். மற்றபடி முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வர முடியாது, எடப்பாடி உள்பட. அதனால தான் ஒன்று சேருங்க சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு உதயநிதி வாயில உண்மை வெளிவந்துருச்சு. பார்த்தீங்களா? எதிரி முகாம் இவர்களுக்கு அவர்கள் எதிரி, அவர்களுக்கு இவர்கள் எதிரி. டிடிவி தினகரன் சொல்லிட்டார். ஆமாம், ஆண்டு கொண்டிருக்க உதயநிதி ஸ்டாலினே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உண்மை பழிச்சுட்டு இருக்குன்னா, இப்போ இதை நம்ம பற்றி பிரிச்சுக்கணும். ஜெயலலிதா ஆதரவாளர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் இதை பற்றி பிடிச்சுக்கிட்டு ஒன்று சேர்வதற்கு உண்டான வழியை பாருங்கள் அப்படின்னு பொட்டுன்னு போட்டு அவரும் உடைச்சிட்டார். ஆமாம், இதை எடப்பாடி ரொம்ப பற்றி பிரித்து கொண்டால் ஆலோசனையில் இருக்கின்றார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம், இதுக்கு முதல்ல டிடிவி என்ன சொன்னார், நான் பாஜக கூட்டணியை விட்டு வெளிவந்ததுக்கு என்ன காரணம், நயினார் நாகேந்திரன் தாங்க, வேற எந்த காரணம் கிடையாது அப்படின்ட்டார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேச்சை கேட்டவுடனே டக்குன்னு உள்ட்டா அடிக்கிறார். என்ன அடிக்கிறாருன்னா, நயினாருனா எதிர் இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த இதிலெல்லாம் யாரும் எனக்கு விரோதிலாம் கிடையாதுங்க. முதல்ல நயினார் நாகேந்திரன் எனக்கு விரோதி, அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை, அகம்பாவம் அகந்தைய பேசுறான்னு சொல்லிட்டாரு. இப்போ உள்டா பல்ட்டி அடிச்சிட்டார் டிடிவி தினகரனை, அமமுக பொதுச் செயலர். என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவில் யாரும் எனக்கு எதிரிலாம் கிடையாதுங்க, எதிரிலாம் யாரும் கிடையாது. மற்றபடி
அவங்க கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிங்கிற கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக வைக்கக்கூடிய சமயத்தை நாங்கள் அவரை எதிர்த்து தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம். அப்படிங்கிறப்ப அவரை முதலமைச்சராக வைக்கக்கூடிய அளவுக்கு, அவரே முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்ய முடியும்? அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. முதல்ல நயினார் நாகேந்திரனை பற்றி பேசிய டிடிவியை இந்த உதயநிதி ஸ்டாலினோட பேச்சு வந்ததுக்கு பின்னால அப்படி உள்டா அடிச்சு எடப்பாடி தான் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பிடித்திருக்கிறார். எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் அவருக்கு ஆப்போசிட்டுங்கிறப்ப நாங்கள் எப்படி அவருக்கு பாஜக கூட்டணி ஓட்டுறது அவருக்கு போட வேண்டியது வந்துடும்ல. அப்போ அவர் முதலமைச்சருங்கிறப்ப நாங்கள் அவரை எதிர்த்து எந்த பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர் எடப்பாடி. சசிகலாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து, ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை துரோகம் செய்து, எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர். இப்போதைக்கு செங்கோடை நம்பிக்கை செய்து கொண்டிருப்பவர். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? அவரை எதிர்த்து தான் அமமுக உருவாச்சு. அப்புறம் அதுலேயே நாங்கள் கூட்டணி போட்டு அவருக்கு எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம்? அதனால் நாங்கள் விலகுகின்றோம் அப்படின்னு இன்னைக்கு பட்டவர்த்தனை பழிச்சுன்னு சொல்லிட்டார். நயினார் நாகேந்திரனை முன்னிலைப்படுத்தி டிடிவி இன்னைக்கு எடப்பாடியை முன்னிலைப்படுத்திக்கார உதயநிதி ஸ்டாலினோட பேச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வகையில் ஓபிஎஸ் ஆல்ரெடி சொல்லிட்டார், பாஜக கூட்டணி நான் விலகினேன்னு சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. அதை ஒட்டி டிடிவி விலகிய டிடிவி சொல்லிய காரணத்தை நம்ம பார்க்கணும். முதல்ல நயினார் நாகேந்திரன் சொன்னார், இன்னைக்கு எடப்பாடி ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார். காரணம் என்ன? உதயநிதியே சொல்லிட்டாருங்க. உதயநிதியே சொல்லிட்டாரு. ஆமாம், எங்கள் வெற்றிக்கு எடப்பாடி தான் காரணம். ஆமாம், எடப்பாடி கடைசி அது வரைக்கும் அப்படி துண்டு துண்டா இருந்துருங்க. இருக்கிறப்ப நாங்கள் தான் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிங்கிறப்ப நம்ம உஷாராகணும் இல்லையா? ஜெயலலிதா தொண்டர்கள் மற்றபடி அதிமுக ஒன்றா இணையக்கூடிய நேரம் எதிரி முகாமில் இருந்தே ஆண்டு கொண்டிருக்கிற திமுக முகாமிலிருந்து நமக்கு சிக்னல் கிடைச்சாச்சு. இதுதான் நேரம். இந்த வகையில் எடப்பாடி உணரவில்லை அப்படின்னா நம்ம என்ன இருக்கிறோம்? நம்ம மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அப்பட்டமான உண்மை. இதை வச்சு நம்ம இணைஞ்சா தான் நம்ம வெற்றி அடைய முடியும். நம்ம இந்த தமிழகத்தை ஆள முடியும், அதிமுக ஆள முடியும். நமக்குள்ள இருக்க பரஸ்பரம் அந்த விஷயத்தில் மறந்துடுங்க. ஒற்றுமைக்கு வந்துட்டு அப்படின்னா திமுக கட்டாயம் தோற்கடித்து விட முடியும். ஏன்னா அவங்க வாயிலே வந்துருச்சு. ஆமாம், இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வரும் காலங்களில் உதயநிதி ஸ்டாலின் ஆமாம் வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக பேசுங்க. எதிரியை இந்த வகையில் உஷார் பண்ணிட்டீங்க. ஆமாம், உண்மையிலே எடப்பாடி இதை யோசித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் ரொம்ப யோசிச்சார் அப்படின்னா டக்குன்னு நாளைக்கு அறிக்கை விட்டுருவார். வாங்கப்பா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடலாம், முடிஞ்சு போச்சா? திமுக கட்டாயமாக வெற்றி அடைய முடியாது, வாய்ப்பே கிடையாது. கட்டாயம் வெற்றி அடையவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆமாம், ஆக வரும் காலங்களில் அவர் இது இயல்பாக தான் பேசுகிறார், திட்டமிட்டுலாம் பேச கிடையாது, இலக்கியமாக இயல்பாக பேசுகிறார். அதனால் என்னதான் இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர். ஆமாம், நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதல்வர். இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூரிட்டி அந்த வரணும் இல்லையா? அவர் ரொம்ப அந்த சினிமா டைலாக்காகவே ஒவ்வொன்றையும் பேசுவார். ரொம்ப அற்புதமான பேச்சாளர், சும்மா சொல்லக்கூடாது. நான் இன்னும் ஓப்பனாகவே சில விஷயங்கள் சொல்வேன். ஐயா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஐயாவை விட, முக ஸ்டாலின் ஐயாவை விட உதயநிதி ஸ்டாலின் பேச்சு நான் ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். டக்குன்னு ஜோக் அடிப்பார். இந்த வகையில் அந்த சனாதன போக்குவையில் ஒருத்தன் சொன்னான் பாருங்க, டெல்லியிலேருந்து உதயநிதி ஸ்டாலின் தலையை கொண்டு வந்தான் 10 கோடி. அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அற்புதமான ஒரு பதில். அதையெல்லாம் விட இன்னொன்று, நிர்மலா நாகேந்திரனை பார்த்து டக்குன்னு என்ன யார் அப்பம் விட்டு சொத்து நடிச்சார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு துள்ளலாக பேசக்கூடிய ஒரு உதயநிதி, அது மாதிரி இதுலேயும் துள்ளலாக பேசிட்டாரு. அன்னைக்கு துள்ளலாக பேசுனீங்க, கஜா புயல் சம்பந்தப்பட்டவை நிர்மலா சீதாராமன் சரியான சூடு கொடுத்தீர்கள். அதே மாதிரி அந்த சாமியாருக்கு சரியாக சூடு கொடுத்தீங்க. ஆமாம், ஆனால் இதற்கும் சூடு கொடுத்த மாதிரி தெரியுது, ஆனால் உஷாராகக்கூடிய ஒரு சூழல். அதனால் வரும் காலங்களில் ஆமாம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்லிக்கொள்வது, கொஞ்சம் உஷாராக பார்த்து பேசுங்க. எதிரி முகாமில் ஆல்ரெடி உஷாராயிட்டாங்க. எடப்பாடி எக்ஸப்ட், எடப்பாடியை தவிர எல்லாம் உஷாராயாச்சு. ஆமாம், இன்னும் ஒரு 3 பேர் வெளிவர போகிறாங்க. மொத்தம் 5 உடஞ்சது, 6, 7, 8 மாறப்போகுது. எடப்பாடியை தவிர எல்லாம் உஷாராயிட்டாங்க. டக்குன்னு எடப்பாடியை உஷாராயிட்டார்னு வைங்க, உஷார் ஆக மாட்டார். ஏன்னா அவரு தான் அங்கே நான் தாங்கிற மாதிரி ஈகோவை இருந்துட்டு இருக்கிறாரு. ஆமாம், நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சு உஷாராயிட்டார்னு வைங்க, போப்பா நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறேனப்பா. உதயநிதியே இந்த மாதிரி பேசிட்டாரு. எதிர் முகாமிலேருந்து இந்த மாதிரி ஆளுங்கட்சி முகாமில் இந்த மாதிரி பேச்சு வந்துருச்சுன்னா அப்போ என்னுடைய
ஒரு மைனஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரகசியத்தை உணர்ந்துட்டேன். ஆமாம், அவரும் அடிச்சிட்டாரு வைங்க, உதயநிதிக்கு என் நன்றின்ட்டான் என்ன பண்ணுவீங்க? நான் இதுவரை தூங்கி கொண்டிருந்தேன், நான் இதுவரை விழிக்காமல் இருந்து கொண்டிருந்தேன், என்னை விழிப்படைய செய்த உதயநிதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு நாளைக்கு எடப்பாடி அறிவிச்சிட்டாருன்னு வைங்க, அவ்வளோதான், எல்லாம் கூட்டு சேர்ந்துருவாங்க. கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னா கட்டாயமாக திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய 100% வாய்ப்பே கிடையாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.